வணக்கம். வாங்க சாப்பாடு சூப்பர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்கறி, அதாவது வெண்டைக்காய் கறி எப்படி செய்யறதுல பார்க்க போகிறோம். இது ஆந்திரா ஸ்டைல் கறி. இதை வந்து நம்ம முறையில் எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க கடன்னு செய்கிறோம். அப்புறம் கம மாசத்தோட சூப்பராக சாப்பிட்றோம். இது வந்து ஆந்திரா மெஸ்ஸுக்கே உள்ள ஸ்பெஷல் ஐட்டம். இது நாங்கள்லாம் பெங்களூரில் இருக்கிற டயத்தில் அங்கே பெங்களூரில் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்தையும் இந்த கறி தான் ஸ்பெஷலாக இருக்கும். எவ்ரிடே சண்டே ஸ்பெஷலாக, அதாவது லஞ்சுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை எப்படி செய்யணுங்கிறத வெரி சிம்பிளாக டக்கான்னு அப்படி சொல்லி அப்படி தட்டி தூக்கணும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு என்னென்ன தேவையான பொருள். வெண்டைக்காவை நல்லா, அதாவது 1 இன்ச்சு சைஸு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரிக்கே ஆனியன் கட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட சேர்த்து நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா பெரிய பேனில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு அதோட உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடுகு, அப்புறம் பட்டை வகைகள் இதெல்லாம் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா கிண்ட ஆரம்பிங்க. நல்லா வதங்க ஆரம்பிச்சோன்னா அதோட பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துங்க. இஞ்சி வேணுமாலும் சேர்த்துக்கலாம், இஞ்சி வேண்டாமாலும் விட்டுருவோம். அப்புறம் நல்லா வதங்கின பிறகு அதோட தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வதங்கின பிறகு அதோட வெண்டைக்காவை ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதோட ஆட் பண்ணுங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதோட மஞ்சத்தூள் சேர்த்துங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு புளிக்கரைசல் எடுத்து நல்லா புளிக்கரைசல் வந்து நல்லா ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரிக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 2ஐயும் ஆட் பண்ணுறோம். அதுவும் தேவையான அளவு. காரம் உள்ளவங்களுக்கு காரம் அதிகமாக சேர்த்துக்கங்க, இல்லாதவங்களுக்கு கம்மியாக போட்டு மல்லித்தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகப்பொடி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லாயிருக்கும் வாசத்துக்கு, அது இம்பார்ட்டன்ட். மறந்தாமல் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளிக்கரைசல் அது கொதிக்கட்டும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், வேண்டாதவங்க தண்ணி வேண்டாம், தண்ணி வேண்டியதில்லை. பேசிக்காக தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அதோட சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க மூட வச்சுருங்க. அப்புறம் அதோட கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், வெரி ஈஸி. இதோட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும். என்ன வெண்டைக்காய் கறி சூப்பராக